ஐஎஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன விளையாட போனால் ஐஸ் சாப்டர் 4 விளையாட போகிறோம். இது வந்து ஒரு சூனியக்காரி இருப்பா. அந்த பேயே சூனியக்காரி தான். நார்மல் ஸ்பீடில் நார்மலில் தான் அந்த பே வரும். பார்க்க அந்த பேயை பார்க்க முடியுதான்ட்டு. சாப்டர் 3ல் அந்த சொறி நாயை பார்த்துருப்போம். அதே மாதிரி இது ஏதாவது பார்த்துருவோமோ எனக்கும் தெரில. சாப்டர் 3ல் சொறி நாய் இருந்தது. அந்த சொறி நாயிலிருந்து நான் தப்பிக்கிறதுக்கு நான் போனது நாயிட்டேன். கேட்டு வந்துடும் நினைக்கிறேன். இது பார்க்க அப்படி தெரியல கைஸ். அந்தாண்ட போனோன்னா ஒரு ட்ராப் இருக்குது. இந்த பேய் இப்படி வருதுன்னு தெரியல. சொன்ன மாதிரி தான் கீழே வருது. இருங்க, ஏன்னா இப்போ ட்ராப்பில் மாட்டணும்னா மாட்டிப்போம் சாமி. அம்மா ஏ பொடி காய்ஸ் முன்னாடியே வந்தது பார்த்தீங்களா? ஐயோ, வேறு நைட் டைம்மா வயிறெல்லாம் கலக்குது வேறு அந்த கேம் பார்த்தா. சூனியக்காரி அப்படி பண்ணுறான். எம்மாடே வயிறே கலக்கிருச்சு. எம்மா பே உன் தொல்லை இல்லாமல் இருக்குன்னு பார்த்தா நீ இப்படி தான் தொலை பண்ணுவ போல. நம்ம கீழே போகலாங்க. கீழே மெயினாக எல்லா மூட்டையும் எடுத்துகிட்டு வந்தோம்னா நான் கீழே போனால் நல்லா நிறைய மூட்டையை கிடைக்கும்னா அதனால தப்பிச்சுட்டேன். இந்த ரூமுக்குள்ளே ஏதாவது கிடைக்குதா? ஓகே, கிடச்சிச்சு ஒரு மூட்டை. 8 மூட்டை வட்டாடிச்சு. இன்னும் அம்மா பேய் இப்போ தான் இங்கே வருது. இந்த ஒரே ஒரு மூட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்துடும் போயிடுறேன். அம்மா பேயே கொஞ்சம் இன்னொரு ரவுண்டு மேலே பண்ணினா நல்லாயிருக்கும். கீரை முதல்ல எல்லாத்தையும் எடுக்கணுங்க. அம்மா பேய் அப்படியே கொஞ்சம் மேலே போகணும். கீழே தான் போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஆமாங்க, கீழே தான் வருது. இதுக்கிட்ட வந்து பார்க்க ஒன்றும் தெரியல. என்ன பேய அப்படியே திரும்பக்கூடாது. சூனியக்காரி எல்லாத்தையுமே இந்த ட்ராப்பை போட்டு போயிடுறேன்ப்பா. போயிடா. வந்துட்டாயா? அடி வாங்கிட்டேன். இனிமேட்டு போடுற ஈஸியில் விளையாடுறேன் பாருங்க. சூனியக்காரி வேறு நம்ம
ட்ராப் வச்சுருப்போன்னா ரொம்ப லேட் ஆகும் வேறு. இன்னும் 4 நாளையும் போட்டேன். சரி இந்த கேம் ஒரு பிரச்சனையும் இந்த ட்ராப்பு தான் கைஸ். ரொம்ப கவலைப்படுறேன் அதனால். மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸா? இது எதுக்கு இந்த கேமில்? மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த கேமில் யூஸ் ஆகாது. அப்போ இதுக்கு ஐயோ வாங்கியே போயிட்டு இந்த கேமுக்கு. ஸோ ஷிட். இன்னும் ட்ரீட் ஆஃப் ட்ரீட்டுக்கு ட்ரபுள்லாம் நான்லாம் எப்படி சமாளிப்பேன்னு தெரியாது. அந்த அளவு இருக்குது. ட்ரீட் ஆஃப் ட்ரீட்லாம் நம்ம சமாளிச்சிடலாம். ஒத்த பேர்லாம் நம்ம தான் சமாளிச்சிடலாம். இதே பிரச்சனை ட்ரபுள். ரொம்ப கஷ்டமான மேப்பு இதுதான். இதெல்லாம் நம்ம நார்மலாக விளையாண்டாவே பிச்சுக்கிட்டு போவோம். என்ன பண்ணுறதுன்றலாம். ஐயோ ஹெட்செட் போட்டு ஆடுறேன்னா அதுவும் பயங்கரமாக இருக்குது சவுண்டு. ஐயோ நெஞ்செல்லாம் வலிக்குது. பேசாமல் ட்ரபுள் நியூ போர்டில் போட்டு ஒரு வாட்டி நான் ஒரு சாம்பிள் காடி காமிட்டுமா? சரி வாட்டி சாம்பிள் காடி காமிக்கிறேன். ட்ரபுள் பார்க்கலாம். சாம்பிளுக்கு தான் ஆடி காமிக்கிறேன். நிஜமாக ஆடுறேன்னு நினச்சிக்காதீங்க எல்லோரும்.
அதுக்கப்புறம் நான் தான் எடுத்துட்டுருவோம். இது வேறு 2 பேர் இருக்குது இந்த கேமில். வேறு பேயாக சுற்றிட்டோமா, அது ஒரு பிரச்சனை. அப்படியே அதோடக்கு உருப்பிட்டே ஒரு கண்ணு கிடச்சிருக்கு. பேரில் ஒரு பிரச்சனை, ஏன்னா பேயே மெதுவாக போகுது. பேயெல்லாம் மெதுவாக போனால் டக்குன்னு முடிச்சிடலாம் ஒரு கேம் ஆகும். கண்டுபிடிக்குதான் பிடிக்க முடியுதான் பார்ப்போம். ஒரு கைக்கு போகிறாங்க. அதெல்லாம் ஒரு வந்து சீக்கிரமாக போட்டு இந்த டோரை வேணாண்டா, இது வெளியே போகலாண்டா. வாடா இதுவும் நம்பிக்கை. ஆனால் நான் நினைப்பாங்க எந்த கோயிலுமே தட்டுறேன். நம்மக்கிட்ட ஒருத்தான் இப்படி போகிறான். ஒரு 2 பேர் நம்ம ரூமுக்கு ரொம்ப இதுக்காக இருந்துச்சு. குடலுக்கு இங்கே தான் வருது. எல்லாம் தான் இருக்கு. எந்தாங்க இருக்குது இந்த கேம் வேணாம் கைஸ். முடியல, சத்தியமாக முடியல. நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். 4 எடுத்ததுக்கு எப்படி இருக்குதுன்னா சாம கீழே ஓடிடலாமா, கீழே எஸ்கேப் முடிச்சுக்கலாம். ஆமாம், சாரி கைஸ், கேம் மட்டும் ஓடி வந்துட்டேன். ஐயோ டே இவ்வளோ திட்டி போடுவேன்டா. அது அப்பாடியே ஒரே ஒரு பே தான் டார்ச்சர். நம்ம கிராஜுவல் டே ரொம்ப ஃப்ளோர்லேயே வரும். இது அந்தாண்ட சைடு இருக்குதுடா அந்த பேர். கரெக்டாக நமக்கு பேர் திருப்பியும் கீழே வந்துடுச்சுடா. ரைட் அடி வந்து நான் சொல்கிறேன், ஒரு ரூட் சொல்கிறேன். ரைட் அடி அம்மா, கிராஸ் இப்படி ரைட் அடி. கீழேயும் சொன்ன ஒரு பேயும் கிடையாது. ஃபோட்டோ கிட்ட மட்டும் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்துக்கணுங்க. ஆனால் இதில் தான் அந்த மண்டை ஓட்டு நம்ம டெலிபோர்ட் பண்ணிடுவோம். அது ஒரு பிரச்சனை. ரெண்டு பேர் வேறு வேறு வீட்டில் இருக்கிறாங்க. நம்ம இங்கேருந்து இப்போ தப்பிக்கிற ரூட்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஓடியே போடலாம் கேஸ். நாமெல்லாம் ட்ரிபிள் விளையாடுறோங்க, டபுள் ட்ரிபிள் விளையாடுறோங்க. ஐயோ, எங்கே இங்கே ஒரு எஸ்கேப் டோர் இருந்தது, தூக்கிட்டானுங்கடா. டே திருப்பி மேலே போகணுமா? வாங்கடா போங்கடா. நான் கேமை முடிச்சிக்கிறேன். ஆனால் முடிச்சிக்கலாம்.